ஹாய் ஒருவன் 11th ஸ்டாண்டர்ட் பயாலஜிக்கு இன்னும் 2 நாள் வெளியே இருக்குது. இன்றைக்கி ஹாஃப் டே இருக்குது. கண்டிப்பாக நம்ம கொடுத்த கொஸ்டின்ஸே படித்தாலே போதும். ஸோ இதில் ரொம்ப முடியாதவங்களுக்கும் சொல்கிறேன், நல்லா கேட்டுக்கோங்க. அட்லீஸ்ட் ஒரு 45க்கு மேலேயாவது எடுக்கணும், 70க்கு அப்படிங்கிறவங்களும் சொல்கிறேன். ப்ளஸ் 70க்கு 70 எடுக்கிறக்கும் சொல்கிறேன், சரிங்களா? ஸோ எதெல்லாம் படித்தா 4 5 மார்க் எழுதலாம் அதையும் சொல்லிடுறேன். 2 மார்க் ஒரு 2 எதுவும் எழுதணும், இல்லை ஒன்றாவது எழுதணும், எழுதி ஒரு 45க்கு மேலே எடுக்கணும், ரெண்டுலேயுமே சேர்த்தி அப்படிங்கிறவங்களுக்கும் சொல்கிறேன், பயப்பட வேண்டாம். சென்டம் அடிக்கிறதுக்கும் ஈஸியான வழிகள் இருக்குது. 1 மார்க் மட்டும் புக் பேக் நீங்கள் படித்து தான் ஆகணும். புக் பேக்கில் கண்டிப்பாக ஒரு 14 1 மார்க்காவது புக் பேக் வரும். 2 கண்டிப்பாக ட்விஸ்ட் பண்ண வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 1ல் அதே தான் 6 7 8 9 10 மட்டும் 5 மார்க். 5 கிங்டம். இப்போ நான் ரொம்ப படிக்க முடியாத பசங்க இந்த ஃபஸ்ட் சாப்டர் படிச்சிரு, செகண்ட் சாப்டர் படிச்சிரு பயோ பாட்னியில். செகண்ட் சாப்டரில் உனக்கு எல்லாமே படிக்க முடியலன்னா டேபிள் நம்பர் 2.4 ஜிம்னாஸ்பம் ஆங்கியோஸ்பம் படிச்சிரு, டைப்ஸ் ஆஃப் ஸ்டீல் படிச்சிரு. சாப்டர் 3ல் வந்து லீஃபோட டயக்ராம் கேட்பாங்க, அதை விட்டால் 6 7 8 10. ஸோ 3 சாப்டரும் படிச்சிரு. சாப்டர் 4 வந்து பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டில் சொல்கிறேன், ரொம்ப வீக்காக இருக்கும் உங்களுக்கு. ஏஸ்டிவியேஷன் 5 மார்க்கு. ஃப்ளோரல் டயக்ராம், ஃப்ளோரல் ஃபார்மா, ஐபிஸ்கா இசோரா, அந்த ஃப்ளோரல் ஃபார்மா ஃப்ளோரல் டயக்ராம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த லெசனில் 3 மார்க்கில் கேட்பாங்க. அடுத்தது ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரூட்டு, சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் சீடு 3 மார்க்கில் கேட்பாங்க. இங்கே பேராகிராஃப் நம்பர் நோட் பண்ணியிருக்கேன். ரெஸ்மோஸ் சைமோஸ் டிஃப்ரென்ஸு புக் பேக்கில் இந்த கொஸ்டின் 8th 1 10th 1 5 மார்க்கு. சாப்டர் 5ல் டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக் டேபிள் நம்பர் 5.1, ஐசியன் பிரின்சிபல் 3 பாயிண்ட் படிச்சுக்கோங்க. ப்ரிப்பரேஷன் ஆஃப் ஹெர்பேரியம் இன் யூசஸ் படிச்சுக்கோங்க. பெந்தமனூக்கர் வேண்டாம் பார்த்துக்கோங்க. கிளிட்டோரியா டார்னட்டியா, தாத்துரா மெட்டல், ஆலியம் சிப்பா புக் பேக்கில் 2 இருக்குது, பார்த்துக்கோங்க. இது 2 இந்த 3 கொஸ்டின்லேருந்து ஏதோ ஒன்று வரும். கிளிட்டோரியா டார்னட்டியா, தத்துரா மெட்டல், ஆலியம் சிப்பா. தயவு செய்து ரொம்ப வீக்காக இருக்க ஸ்டூடெண்ட் ஃபஸ்ட்டு இது படி. 5 5 6 பொட்டானிக்கல் டிஸ்கிரிப்ஷன் எழுதிட்டு ஃப்ளோரல் ஃபார்முலா ஃப்ளோரல் டயக்ராம் போட்டால் மார்க் கொடுத்துருவாங்க. எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் சொலினேஷியா, லிலியேஷியா இது வந்து படிக்க முடிஞ்சால் படிங்க, 3 மார்க்கில் கேட்பாங்க. ஸோ ரொம்ப வீக்காக இருக்கிறவங்க நான் சொல்கிறேன் பாருங்க. சாப்டர் 6ல் இந்த டிஃப்ரென்ஸு 5 மார்க்கு. ஃபங்க்ஷன் ஆஃப் செல்வால், ஸ்பெஷல் டைப் குரோமோசோம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். பாலிட்டின் அண்ட் லாம்ப்ரேஸ் குரோமோசோம். ஃபிகர் நம்பர் 6.25 6.26 ரொம்ப இம்பார்ட்டன்ட். புக் பேக்கில் இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். சாப்டர் 7ல் 10 11 12 மட்டும் 5 மார்க். மிட்டாசிஸ் மியாசிஸ் ரொம்ப முக்கியம். சாப்டர் 8ல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ், ஸோ 6 7. ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ 5 மார்க்கு. ஆர்என்ஏ 5 மார்க்கு. அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் வாட்டர் படிச்சிருங்க. சாப்டர் 9ல் இந்த டிஃப்ரென்ஸ் எல்லாம் படிச்சிங்கன்னா ஓகே, நல்லா படிக்கக்கூடிய வந்து படிச்சுக்கோங்க. அடுத்து வந்து புக் பேக்கில் இந்த கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 11ல் கேட்டசிக்ஸ் ஆஃப் டிஃப்யூஷன், கெகனன்ஸ், போட்டோமீட்டர் 7 8 9. சாப்டர் 12ல் 12.1 டேபிள், N2 சைக்கிள், அவ்வளோதான். புக் பேக்கில் 7 9. சாப்டர் 13ல் வந்து பார்த்தீங்கன்னா சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசின்சிஸ், ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் லைட். இங்கே நான் நோட் பண்ணியிருக்கேன். டேபிள் நம்பர் 13.1 இங்கே சொல்லியிருக்க டிஃப்ரென்ஸ் எல்லாமே நீங்கள் படித்தாகணும். கேல்வின் சைக்கிள் மட்டும் இந்த டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. கண்டிப்பாக முக்கியமான 5 மார்க் எழுதி பாருங்கள். சைக்ளிக் நான் சைக்ளிக், C3 C4 இந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப முக்கியம். டேபிள் நம்பர் 13.5 13.6 படிச்சுக்கோங்க. புக் பேக் 7 10. 14th லெசனில் கிளைகோலிசிஸ், கர்ப் சைக்கிள், அந்த ஃப்ளோ சார்ட் அண்ட் கர்ப் சைக்கிளோட டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். டயக்ராம் மட்டும் 5 மார்க்கு. டேபிள் நம்பர் 14.1 14.6 பேராகிராஃப் நம்பர் ரெஸ்பிரேட்டரி கொஷன், சுவாச ஆய்வு என்றால் என்ன. டேபிள் நம்பர் 14.3 அனதர் டிஃப்ரென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்புறம் பென்டாஸ் பாஸ்பேட் பாத்வே சிக்னிஃபிகன்ஸ், பென்டாஸ் பாஸ்பேட் வழிமுறைகள் முக்கியத்துவங்கள் 5 மார்க்கில் கேட்பாங்க. புக் பேக்கில் 6 7 8 9 10. 15வது லெசனில் வாழ்வியல் மாற்றங்கள், அதாவது விளைவுகள், ஆக்சின், கிபர்லின், சைட்டோகைன், எத்திலின், அபிபிஸ்கஸ் ஆசிட் இது படிச்சிருங்க. வெர்னலைசேஷன் குளிர்பதனம் என்றால் என்ன, அதோட டெக்னிக்ஸ் படிச்சிருங்க. PCD 5 மார்க்கு. புக் பேக்கில் இது படிச்சுக்கோங்க. பயோசாலஜி பயோபாட்னி பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். நீங்கள் டயக்ராமெல்லாம் நான் இதிலே சொல்லிட்டேன் என்னென்ன டயக்ராம். ஸோ ரொம்ப வீக்காக இருக்கணும்னு சொல்கிற நோட் படிக்கங்க. 2 நாள் தான் டைமுங்க. சாப்டர் 1ல் எல்லாமே படிச்சிரு. சாப்டர் 2ல் எல்லாம் படிச்சிரு. சாப்டர் 3ல் நான் சொன்னதெல்லாம் படிச்சிரு. சாப்டர் 4ல் ஏஸ்டிவேஷன் படிச்சிரு. ஃப்ளோரல் ஃபார்மல் ஃப்ளோரல் டயக்ராம் பார்த்துரு, எல்லாமே பார்த்துரு, எதுவுமே விடாது. உன்னால் முடியலன்னா இந்த லெசனில் 5 மார்க் மட்டும் பார்த்துரு, சரியா? ஆனால் ஃபங்க்ஷன் ஆஃப் ஃப்ரூட்டு, ஃபங்க்ஷன் ஆஃப் சிக்னிஃபிகன்ஸ் சீடு பார்க்காம போயிடுறத படிச்சிரு. சாப்டர் 5 நீ கண்டிப்பாக படித்தாகணும். அது இந்த 3 கொஸ்டின் 5 மார்க்கில் கிளிட்டோரியா டார்னட்டியா, தத்துரா மெட்டல், ஆலியம் சிப்பா படிச்சுதாகணும். புக் பேக்கில் இது பார்த்துருங்க. அண்ட் டாக்ஸானமி சிஸ்டமேட்டிக் படிச்சுதாகணும். ஐசியன் பிரின்சிபல் படிச்சுதாகணும். ஹெர்பேரியம் படிச்சுதாகணும். அவ்வளோதான். அடுத்து எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ் எல்லாம் வேண்டாம். சாப்டர் 6ல் எல்லாமே படிச்சிருங்க. ஈஸி தான், ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த லாம்ப்ரஸ் அண்ட் பாலிட்டின் குரோமோசோம் மட்டும் டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து படிக்க முடியல மிட்டாசிஸ் மியாசிஸ் அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க முடியல ஸ்ட்ரக்சர் ஆஃப் டிஎன்ஏ அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்என்ஏ, ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் என்சைம்ஸ் பார்த்துக்கோங்க. சாப்டர் 9ல் நீங்கள் எல்லாமே பார்க்க வேண்டாம். இந்த புக் பேக்கில் டைகோட் ஸ்டெம், மோனோகோட் ஸ்டெம், டைகோட் ரூட், மோனோகோட் ரூட் மட்டும் பார்த்துக்கோங்க, சரிங்களா? இந்த 9வது 10வது மட்டும், சரிங்களா?
அடுத்து சாப்டர் 11ல் கெகனன்ஸ் போட்டோமீட்டர் எல்லோரும் பார்த்துருங்க, வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம், டைம் இல்லை. சாப்டர் 12 N2 சைக்கிள் முடிஞ்சால் பார்த்துருங்க, வேறு எதுவுமே பார்க்க வேண்டாம். நான் சாப்டர் 11, 12 அவ்வளவு சொல்லலை, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்டர் 13 சிக்னிஃபிகன்ஸ் ஆஃப் ஃபோட்டோசின்ஸ் எல்லாமே பார்க்கணும், இதில் எல்லாமே பார்க்கணும். நீங்கள் புக் பேக் பார்க்குறீங்களோ இது எல்லாமே பார்க்கணும். சாப்டர் 14 அதே மாதிரி தான், இதில் எல்லாமே பார்க்கணும். இந்த 3 கொஸ்டின் பார்க்கணும். பென்டாஸ் பாஸ்பேட் சிக்னிஃபிகன்ஸு புக் பேக்கில் முடிஞ்சால் பாருங்கள். சாப்டர் 15ல் இந்த 5 கொஸ்டின் படிக்காமல் போயிடாத. ஃபிசியாலஜிக்கல் எஃபெக்ட்ஸ் கண்டிப்பாக வரும், படிச்சிரு. பிசிடி ப்ரோக்ராம் செல் டெத் கண்டிப்பாக வரும், சரியா பார்த்துக்க. பயோஜாலஜியில் அப்போ பயோபாட்டி நோட் பண்ணியாச்சுல. பயோஜாலஜியில் சாப்டர் 1 சாப்டர் 2 புக் பேக்லாம் நோட் பண்ணியிருக்கேன், ரவுண்ட் பண்ணி தான் 5 மார்க்கு. சாப்டர் 3 வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சாப்டர் 4ல் கண்டிப்பாக ஒரு 5 மார்க் வந்துடும். இந்த 4 5 மார்க்கில் ஏதோ ஒரு 5 மார்க் வந்துடும். எக்கானமி இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தவளையின் பொருளாதார முக்கியத்துவங்கள், மார்பாலஜிக்கலாக ஃப்ராக் முடிஞ்சால் படித்தா போதும். ஸோ மீதியெல்லாம் 2 மார்க் 3 மார்க் நீங்கள் படித்து தான் ஆகணும். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 5ல் அந்த சிறுகுடல், ஸ்மால் இன்டெஸ்டைன், டைஜஸ்டிவ் டிஸ்டார்டர் சும்மா பார்த்துக்கோங்க, ஹெர்னியா அந்த இதெல்லாம். ஸோ இந்த 4 கொஸ்டின் படிச்சிருங்க. சாப்டர் 6ல் மெக்கானிக்ஸ் ஆஃப் ப்ரீத்திங் கண்டிப்பாக வரும், 5 மார்க்கு. புக் பேக் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 7ல் ஆரிஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் பீட்டு, பிக்யூரஸ்டி வேவ் முடிஞ்சால் பாருங்கள், புக் பேக்கில் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 8ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸ்ட்ரக்சர் ஆஃப் நெஃப்ரான், ஸ்ட்ரக்சர் ஆஃப் கிட்னி பார்த்தாகணும். அட்லீஸ்ட் கிட்னி டயக்ராமாவது பார்த்துக்கணும். நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கோங்க, 5 மார்க்கில் கேட்பாங்க. சாப்டர் 9ல் புக் பேக்கில் இது 35th மட்டும் 5 மார்க்கு. சாப்டர் 10ல் டயக்ராம், பிரெயின் டயக்ராம், ஐயோட டயக்ராம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் புக் பேக் இங்கே கொடுத்துருக்கேன். 22, 26, 27 மட்டும் 5 மார்க்கு. சாப்டரில் தைராய்டு டயக்ராம் மட்டும் பார்த்துக்கோங்க, தைராய்டு சம்மந்தப்பட்ட 5 மார்க் இருக்குது, புக் பேக்கு 2 மார்க் 3 மார்க். சாப்டர் 12 புக் பேக் 2 மார்க் 3 மார்க்கு, ரவுண்ட் பண்ணதெல்லாம் 5 மார்க்கு. மேனேஜ்மெண்ட் ஆஃப் ஃபிஷ் ஃபார்ம் மட்டும் புக்கின். சாப்டர் 12 இம்பார்ட்டன்ட். இப்போது எந்தெந்த சாப்டர் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு சொல்லுங்கள். நீங்கள் டயக்ராம் நான் இங்கெல்லாம் என்ன சொல்லியிருக்கோன்னா டயக்ராம்லாம் படிச்சிரு. தைராய்டு, ஐ, ஹார்ட்டு, பிரெயின் அதெல்லாம் படிச்சிரு. நெஃப்ரான், கிட்னி அதெல்லாம் டயக்ராம் பார்த்துரு. இப்போ எந்தெந்த சாப்டர் படிக்கணும்னு சொல்கிறேன். சாப்டர் 1, 2, அடுத்த சாப்டர் 4. சாப்டர் 4 கஷ்டமாக இருந்தாலும் படிச்சிரு. 3 சாப்டர் ஆச்சா, நான் இந்த பிடிஎஃப்ல கொடுத்த 3 சாப்டர் ஆச்சா. அதுக்கப்புறம் 6வது சாப்டரு, அதுக்கப்புறம் 8வது சாப்டரு, அதுக்கப்புறம் 10வது சாப்டரு, அதுக்கப்புறம் 11வது சாப்டர், 12வது சாப்டர். இனி இதையாவது அட்லீஸ்ட் படிச்சுட்டு போ. ஆனால் 8வது சாப்டர் நெஃப்ரான் கிட்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட், சரியா. சாப்டர் 7 நான் சொல்லலை, முடிஞ்சால் ஹார்ட்டோட டயக்ராம் பார்த்துட்டு போ. ஹார்ட்டோட டயக்ராம் கேட்பாங்க, ஆனால் அர்ஜின் அண்ட் கண்டக்ஷன் ஆஃப் ஹார்ட் கேட்பாங்க. ஸோ நான் சொல்கிற சாப்டர்ஸாவது ஒழுக்கமாக படிச்சுட்டு போ, சரியா. பாஸ் பண்ணுறதுக்கு ஒரு 10 கொஸ்டின் சொல்லுங்கள் சார் அப்படின்னா பயாலஜினால டக்குன்னு சொல்லிட முடியாது, எப்படி வேணாலும் கேட்பாங்க. ஸோ நாளைக்கு உங்களுக்கு ஒரு டாப் 10 5 மார்க்ஸ், அதான் 10 கொஸ்டின் சொல்லலை, பாட்னி அண்ட் ஜுவாலஜி தரேன். அண்ட் ப்ளஸ் 2 மார்க் 3 மார்க் முடிஞ்சளவு ஃபில்டர் பண்ணுறேன், ஆனால் கம்மி பண்ணால் மாட்டிக்கிங்க, சரிங்களா. ஸோ இந்த பிடிஎஃப் நான் தரேன், படிச்சுக்கோங்க. இதில் கண்டதெல்லாம் படிக்காதீங்க, நான் சொல்லாதெல்லாம் படிக்காது. இந்த பெந்துமன் உக்கர்லாம் வேண்டாம், எக்ஸ்ட்ரா மீதியெல்லாம் இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்கோங்க சாப்டர் 9ல், ஓகேவா. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.